மக்களை 4 பேருக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டு 4 விதமாக நாவில் பேசுகிறத தள்ளிடுங்க. ஏன்னா அவங்க நேருக்கு பேசாமல் அவங்க பின்னாடி பேசும்போது நிறைய பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் நல்லது செய்கிறது இதுவே அவங்க புறம் பேசாமல் இருக்கிறதே நல்லது செய்கிறதுக்கு சமம். தயவுசெய்து யாரும் ஒருத்தங்களை பற்றி தப்பாக பேசாதீங்க. தப்பாக பேசும்போது அவங்களோட வாழ்க்கையை மறுபக்கமாக போயிடுது. அதனால் யாராக இருந்தாலும் சரி தான், நேருக்கு நேர் பேசுகிறோம், அதோடு முடிச்சுக்கிறோம். அதுக்கு பிறகு போயிட்டு அவள் அப்படி இவன் இப்படி இவன் இப்படின்னு சொல்லும்போது ஒருத்தங்க உயிரே பறிச்சிடுச்சு. தயவுசெய்து அந்த மாதிரி வார்த்தைகளை யாருமே வெளிவிடாதீங்க. ஏன்னா நாவு நரம்பு இல்லாதது, பலவிதமாக பேசும். அது நம்மளோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்தால் நல்லது. அதனால் யாரும் எந்த மனுஷனையும் எந்த பொண்ணையும் குறை சொல்லாதீங்க, எந்த மனுஷனையும் குறை சொல்லாதீங்க. ஒவ்வொருத்தங்களோட சூழ்நிலைகள் அமைச்சு தான் அவங்க வாழ்கிற வாழ்க்கை. ஒவ்வொருத்தங்களும் நாம் 1000 குறை சொல்லலாம். அவங்களோட வீட்டு நிலைமைகள் எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது இல்லை. கணவன் ஒரு குணமாக இருக்கும், மனைவி ஒரு குணமாக இருக்கும். 2 பேருமே சேர்ந்து ஒற்றுமையாக போய் வாழ்கிறதே பெரும் வாழ்க்கை தான். அதுவே ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை தான். தயவு செஞ்சு யாருமே எந்த ஒரு பெண்ணையுமே கண்ணால் பார்த்து காதால் கேட்குறத தவிர மற்றுள்ள எந்த வார்த்தைகளும் புறம் பேசாதீங்க. அதுதான் நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க சொந்தங்களே.